அதே போலதான் தாயின் கருப்பையில இருக்கிற பனிக்குட நீர்க்குள்ள இருந்து ஒரு புதிய உயிர் பாதுகாப்பா முழுமை அடைஞ்சு வெளியே வர்றதும். ஓ, அப்ப பனிக்குட நீருக்கும் அந்த கடல் நீருக்கும் ஒரு ஒப்பீடா? அதேதான். அந்த கல் பெட்டிய ஒரு கருப்பையோடும் சுற்றி இருந்த கடல் நீரை பனிக்குட நீரோடும், அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோடும் இந்த தரவுகள் ரொம்ப நெகிழ்ச்சியா ஒப்பிடுது. இந்த ரெண்டு பிறப்புகளுமே நீருக்குள்ள இருந்துதான் பத்திரமா வெளிப்படுது. ரொம்பவே ஆழமான தத்துவம் இது. ஆமா, இந்த பிறப்பு ரகசியத்தை கொண்டாடுறதுக்காக தான் சரியா அந்த 14வது நாளான மாசி மகத்தன்று கடல்ல இந்த தீர்த்தவாரி நிகழ்வு நடத்தப்படுதுன்னு இந்த ஆவணங்கள் வாதிடுது. ஆக மாசி மகம் தீர்த்தவாரி அப்படிங்கிறது வெறுமனே சிலைகளை கடல்ல நீராட்டும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அது மனித பிறப்பின் தொடக்கத்தையும் கொண்டாடும் விழாவா? 100க்கு 100 உண்மை. மனித பிறப்பின் தொடக்கத்தையும் பனிக்குட நீருக்குள் உயிர் பாதுகாப்பா வளரும் அந்த அற்புதமான உயிரியல் ரகசியத்தையும் கொண்டாடும் ஒரு பெருவிழா அப்படின்னு இந்த தரவுகள் நமக்கு எடுத்து